சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ராவுத்தர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பல முறை விஜய் அவர்களுக்கோ கரூர் சம்பவம் நடந்தபோது கூட இவர் வந்து ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து உள்ளே எடுப்பாங்கன்ற மாதிரி பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எடுக்க மாட்டாங்களே, முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருது சார். அவங்க அது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் உண்மைதான். ஏன்னா பிடி செல்வகுமார் யாரு? அவர் மேனேஜராக இருந்தார், முன்னாள் மேனேஜராக இருந்தார் விஜய். அதுக்கப்புறம் அவர் வந்து மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர். கட்சியோட மக்கள் நீதி மைய கட்சியோட தலைவர் யாரு? கமலாசன். அவர் இணையும் போது இப்படி ஒரு விழா நடந்துச்சா? அவரும் கட்சியை கழிச்சுட்டு அங்கே தான் போயிருக்கிறாரு. கட்சியை கலைக்கல ஆல்மோஸ்ட் அங்கே போய் ஒரு எம்பி சீட்டுக்காக இருக்கிறாரு. அவருக்கு இப்படி ஒரு இணைப்பு விழா நடக்கல, பிடி செல்வகுமாருக்கு இப்படி ஒரு இணைப்பு விழா நடக்குது. என்ன காரணம்? விஜய் அவர்கள் வந்து பரப்புரையில் பேசுறாரு ஈரோட்டில். பாஜகன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கே ரொம்ப தயங்குறாரு. நான் யாரை திட்டணும்னு நீங்க சொல்லாதீங்க பாஸ். நீங்க சொல்ற ஆளெல்லாம் நான் என்னால் திட்ட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான். நீ எதுக்கு பாஜகவை திட்ட மாட்டேங்கிற? நீ எதுக்கு பாஜகவை திட்ட? நான் என் தொண்டர்களுக்கும் எனக்கும் என்னுடைய கொள்கை எதிரி யாருன்னு தெரியும், அரசியல் யாருன்னு தெரியும். நீங்கள் யாருங்க என்னை திட்ட சொல்கிறதுக்கு? உதயநிதி ஸ்டாலின், திரு மு.க. ஸ்டாலின், திரு மேடம் துர்கா ஸ்டாலின், அதுக்கப்புறம் திமுகவில் உள்ள பலர் விஜய்க்கு அறிமுகம் இல்லாதவங்களா? எல்லாரும் அறிமுகம். 2 பேரும் நட்போடு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னே சொல்லலாம். இருக்கலாம்ல. அப்போது விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் வளர்றான்னு தெரிஞ்ச உடனே அவங்க முகங்கள் எப்படிலாம் மாறுது. ஈரோடு பரப்புரை வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சார்? குறிப்பாக திமுகவுக்கு எந்த வகையான அச்சத்தை ஏற்படுத்து? தமிழக அரசியலே ஒரு ஆட்டங்கான வச்சிருக்கீங்க அந்த பேச்சு. அந்த மக்களோட ஆர்ப்பரிப்பு, அது ஆர்ப்பரிப்பு ரொம்ப முக்கியம். கரெக்டாக 11 மணிக்குன்னு சொன்னால் காலைல 6 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டே வந்து உட்காந்தாங்க சார். அதை நியாயப்படுத்த முடியுமா சார்? இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து நாற்காலி போடல, பசங்க தண்ணி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு யார் சொன்னாங்க? பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்களா? பார்ட்டிசிபென்ட் சொல்ல வரல, பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்களா? பத்திரிகையாளர்கள் சொல்லி. பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் தான் மறு வச்சுட்டு வருவார் ஒருத்தர். வீடியோவில் ஒருத்தர் பேசுவார், ரேடியோவில் ஒருத்தர் பேசுவார், மீடியாவில் ஒருத்தர் பேசுவார். அந்த பரு வச்சவர்கள்லாம் விடுங்க. மக்கள் குறை சொன்னார்களா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்கால வந்து தொடர்ந்து பல பேர் வந்து குரல் எழுப்பிக்கிட்டு வராங்க, ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. அவங்களுக்குலாம் வந்து கட்சியில் வந்து ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வருது சார். அவங்க அது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் உண்மைதான். ஏன்னா பெரிய கட்சி, அதாவது மாற்று கட்சியில் இருந்தும் சரி, புதுசாகவும் சரி, இந்த கட்சியில் சேர்கிறதுக்கு பலர் விரும்புகிறாங்க. அது ஃபேக்ட். ஆனால் அவர்களுக்கு தான் அந்த கட்சியில் இவர்கள் நம்மளுக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்களான்னு செக் பண்ணி எடுக்க வேண்டியது ஒரு தேவை இருக்குது. இங்கே இப்போ யாருக்கு தாவேக்கால சேர வேணான்னு நினைப்பாங்க? எல்லாருமே தாவேக்கால சேரணும்னு நினைப்பாங்க. 2 காரணத்துக்காக நினைக்கலாம். ஒன்று, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் இங்கே வரப்போகுது, அதில் நானும் ஒரு பகுதியாக இருப்பேன் அப்படின்றத நினைக்கலாம். இல்லை, இங்கே வந்து விஜய் வந்து மக்களுக்கு பெரிய நன்மை செய்கிறதுக்கு ஒரு 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 மாபெரும் சூழல் உருவாகுது, அது கூட நானும் இணைந்துக்கலாம் அப்படின்றது 2வது. ஓகே. 3வது, இந்த கட்சி பெருசாக வளரப்போகுது, வளர்ந்துட்டு இருக்குது. இதில் எனக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்குது. அந்த அஜெண்டாவை போய் இந்த கட்சிகளை போனோன்னா நான் வந்து அதை நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு ஒரு பார்வையோடு வரலாம். இது மாதிரி பல்வேறு, இல்லை இங்கே போனால் எனக்கு பதவி கிடைச்சிரும் அப்படின்ற வரலாம். அப்போ ஒருத்தர் எந்த நோக்கத்துக்காக உள்ளே வர்றாரு, அவரை சரியான, இப்போ இன்னொருத்தர் ஒரு அஜெண்டாவோட உள்ளே போகிறாருன்னு வைங்களேன், எல்லாத்தையும் வாங்கன்னு சேர்த்து விட்டா அவர் வந்து உள்ளே போயிட்டா அவர் பிரச்சனை வருமா வராது பின்காலத்தில். அதனால் இங்கே வந்து அதாவது எதான் சொல்கிறேனே, அந்த கட்சியில் வந்து அந்த இணைப்பு ஆப் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில 10-15 நாட்களுக்குள்ளேயே அவ்வளோ லட்சம் பேர் உள்ளே போயிட்டாங்க. ஓகே. அப்படி ஒரு பரபரப்பாக வளர்கிற ஒரு கட்சியில் யார் தன்னை இணைத்துக்குள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க? கண்டிப்பாக அந்த கட்சிக்காரங்க தான், அந்த கட்சியோடைய நிர்வாகிகள் தான் ஒவ்வொருத்தரும் யார், அவன் பின்புலம் என்ன, சரியான நபரா தப்பான நபரா, இப்படிலாம் அனலைஸ் பண்ணி தானே சேர்ப்பாங்க. ஏன்னா சார், சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள்லாம் சேர்ந்தால் ஒரு மாபெரும் தலைவர் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இப்போ நிறைய பேர், உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா ஒரு ராவுத்தர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ராஜ்மோகன் அவர்கள்ட்ட கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. பல முறை விஜய் அவர்களுக்கோ கரூர் சம்பவம் நடந்தபோது கூட இவர் வந்து ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து உள்ளே எடுப்பாங்கன்ற மாதிரி பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எடுக்க மாட்டாங்களே, ஒரு தகுதியான நபர்களை வந்து எடுக்க தவறுறாங்களான்ற கேள்வி வருது. அது தகுதி இல்லைன்னு அவங்க தானங்க முடியும். இல்லை, உங்களோட ஒப்பீனியன் கேட்குறேன். இல்லை, நான் தான் ஓப்பனாக சொல்லுனே. இது யார் இங்கே நாம் தமிழர்லேருந்து வெயிட்டிங்,
அதுக்கு அடுத்தது நான் சொல்றது காளியம்மாள். நான் நேம் எதுக்கு சொல்லணும். நாம் தமிழர்லேருந்து நிறைய பேர் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சகாயம் ஐஏஎஸோட மக்கள் பாதையிலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இணைவது, அவங்க அரசியல் கட்சியே கிடையாது, ஓகே, அவங்க ஒரு இயக்கம், அதுலேருந்து வருவதற்கு நிறைய பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது மாதிரி இங்கே உள்ள எல்லா கட்சிகள்லேருந்தும் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் அங்கே போய் சேரணும்னு விருப்பம் தெரிவிக்காங்க. இதெல்லாம் இது மாதிரியான வெல் நோன் பீப்புளுக்கே அங்கே உடனே கிரீன் சிக்னல் கிடைக்கலையே. அது ஏன் சார், எதனாலன்னா அதனால தான் நான் சொல்கிறேன்ல, ஓகே, அவங்க இன்டராக்ட் பண்ணி இவர்களால் கட்சிக்கு என்ன லாபம், கட்சியால் இவர்களுக்கு என்ன லாபம், இந்த கணக்கு எல்லாருமே போடுவாங்க தானே. இப்போ நீங்கள் இது மற்ற கட்சிகள்லேருந்து வேறுபட்டு இருக்குதுன்னா உண்மை. இப்போ இதே ஒரு நிலைமை ஒரு 2000 பேர் வெயிட் பண்ணுறாங்க டிஎம்கேல சேரணும்னா உடனே கூட்டு வாணுவாங்க. ஓகே, பிடி செல்வகுமார் யாரு? அவர் மேனேஜராக இருந்தார், முன்னாள் மேனேஜராக இருந்தார் விஜய். அதுக்கப்புறம் அவர் கலப்பை மக்கள் நீதி மையத்துடைய வேட்பாளர். கட்சியோட மக்கள் நீதி மன்ற கட்சியோட தலைவர் யாரு? கமலாசன். அவர் இணையும் போது இப்படி ஒரு விழா நடந்துச்சா? அவரும் கட்சியை கழிச்சுட்டு அங்கே தான் போயிருக்கிறாரு. கட்சியை கலைக்கல, ஆல்மோஸ்ட் அங்கே போய் ஒரு எம்பி சீட்டுக்காக இருக்கிறாரு. அவருக்கு இப்படி ஒரு இணைப்பு விழா நடக்கல, பிடி செல்வகுமாருக்கு இப்படி ஒரு இணைப்பு விழா நடக்குது. என்ன காரணம்? விஜய்கிட்டேருந்து ஒருத்தர் உருவணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மாற்றுக் கட்சியிலேருந்து இணைகிறார்கள் அப்படின்னா ஒரு 10 பேர் இணைஞ்சா கூட அந்த தலைவர் அவங்களுக்கு பொன்னாடை போற்றி வாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து நியூஸ் ஆக்கி, அது 50 பேர் 10 பேர் வந்தால் 50 பேர்னுவாங்க, 50 பேர் வந்தால் 500 பேர்னுவாங்க, 500 பேர் தான் 5000 பேர்னுவாங்க. இப்போ நாம் தமிழர்லேருந்து திமுக இணைந்ததா ஒரு 3000 பேர் கணக்கிடுறாங்க. அந்த 3000 பேரை 3 முறை இணைஞ்சதா? 3 முறை 3 இடங்கள்ல 3 தலைவர்கள்ட்ட, செந்தில் பாலாஜிட்ட ஒரு முறை இணைகிறாங்க, உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு முறை இணைகிறாங்க, அதே போல் சிஎம் முன்னாடி ஒரு முறை இணைகிறாங்க, 3 முறை இணைகிறாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர்லேருந்து தாவேக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் சேர்றாங்க, அதுக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சியில் அதுக்கு நேர்மறையாக இருக்குல்ல. எது சரின்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அதான் சரி, அதுதான் சரியான அப்ரோச்சும் கூட. ஏன்னா they are not desperate. புரியுங்க எனக்கு. இங்கே இவங்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நோ, நான் சரியான ஆளை எடுப்பேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதுதான் இந்த காரணமாக இருக்கும். அதுதான் உண்மையான காரணம்னு நான் நம்புறேங்க. இல்லைன்னா அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படும்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் கூட்டு போறாருல, இந்த 1000 பேரை ஒருத்தர் கூட்டு போறாருல, அவர் எதுக்காக கூட்டு போறாரு? கட்சியில் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு போஸ்டிங். எக்ஸாக்ட்லி. நான் பாரு என்ன 2000 பேர் செல்வாக்க காட்டுறாரு. அவர் செல்வாக்க காட்டுறாரு. இன்னும் எனக்கு 10000 பேர் இருக்கான், நீ ஏன்னா 10000 ஓட்டு, அப்ப எனக்கு என்ன பண்ணுவ நீ? ஓகே, அப்படிங்களா? அப்போ எப்போதுமே கட்சி தனி மனிதர்களை நம்பி இருக்காது. ஓகே, தனி மனிதர்கள் ரொம்ப நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம முடத்தணும். நான் ஒரு முட்டாள்னு அர்த்தம். ஓகே, நான் சன்னில் வேலை செய்யும்போது, வேலைக்கு சேர்ந்த புதுசில் அப்போ எங்கள் பாஸ் கலாநிதி மாறன் என்கிட்ட சொன்னது, த ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, கிரேட். நிறுவனம் தான் ரொம்ப முக்கியமானது, தனி மனிதர்கள் முக்கியம் இல்லை. அதே தான் அப்ளிகபிள் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல்சோ. அந்த கட்சி தான் முக்கியம். நான் பெரிய ஆள், என்னை கட்சி மதிக்கலன்னா கட்சி உடனே மாதிரி 1000 பேரை பார்த்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பிரின்சிபலை தாவேக்கா ஃபாலோ பண்ணுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் தாவேக்கா அப்படி ஃபாலோ பண்ணுது. அதில் இணைவர்களும் அதை புரிஞ்சுக்கணும். நான் நினச்சிக்கலாம் என்னை பெரிய அப்பாட்டக்கிறேன்னு, ஆனால் கட்சியை பொறுத்த கட்சி தான் முக்கியம் இல்லையா? ஆர்கனைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் த இண்டிவிஜுவல்ஸ். ஓகே சார், நல்லா கரெக்டாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம் சார், திரு விஜய் அவர்கள் பரப்புரையில் பேசுகிறார் ஈரோட்டில், பாஜகன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கே ரொம்ப தயங்குறாருன்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நீங்களே இப்படி கேட்குறது தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா பாஜகன்ற வார்த்தையை அவர்கள் தொண்டர்கள்ட்டே கேட்கிறாரு, யார் நமக்கு அரசியல் எதிரி? அது பத்தாதுன்றாங்க. இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். யார் நமக்கு அரசியல் எதிரின்னு போது திமுகன்னு கத்துறாங்க, யார் நமக்கு கொள்கை எதிரி அப்படின்னு போது பாஜகன்னு கத்துறாங்க. ரைட், நானும் அதில் தெளிவாக இருக்கேன், நீங்களும் அதில் தெளிவாக இருக்கீங்க, நம்ம 2 பேரும் தெளிவாக இருக்கோம், ஃபைன், இதை மற்றவனும் விட்டுருங்க அப்படின்றாரு. இதுலேயே உங்கள் கேள்விக்கான ஆன்சர் வந்துச்சு. 2வது ஒருபடி மேலே போய், நான் யாரை திட்டணும்னு நீங்கள் சொல்லாதீங்க பாஸ், நீங்கள் சொல்கிற ஆளெல்லாம் நான் என்னால் திட்ட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான். நீ எதுக்கு பாஜகவை திட்ட மாட்டேங்கிற, நீ எதுக்கு பாஜகவை திட்ட மாட்டேன்? நான் என் தொண்டர்களுக்கும் எனக்கும் என்னுடைய கொள்கை எதிரி யாருன்னு தெரியும், அரசியல் யாருன்னு தெரியும். நீங்கள் யாருங்க என்னை திட்ட சொல்கிறதுக்கு? எனக்கு தெரியும் எப்போ திட்டுறதுன்னு. இன்னைக்கு களத்தில் இருக்கவங்கள தான் நான் திட்டுவேன். களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நான் எதுக்கு திட்டணும்? அப்போ இந்த களத்துக்கு சம்மந்தமே இல்லாத யார்? இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, அசம்பிளி எலெக்ஷன். இந்த அசம்பிளி எலெக்ஷனில்
அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு. ஆனால் கூட்டணியுடைய தலைமை யாருங்க? அதிமுக தான் தலைமை. அதிமுக களத்தில் இருக்கு. ஆமாம். பாஜக இங்கே களத்திலே இல்லை. அவங்களே நான் திட்டணும் ஓகே அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாத்தையும் லாஜிக்காக மக்கள்கிட்ட சொல்லிட்டாருலங்க. கொள்கை எதிரி யாருன்னு மக்கள்கிட்ட சொல்கிறாரு பாஜக. அப்போ திட்டலன்னா என்ன திட்டணும்? நீ எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ். இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து மக்கள் விரோத சட்டங்களை நிறைய ஏற்றுறாங்க, பாஜக ஏற்றுறாங்க, ஒன்றிய அரசு ஏற்றுது, அதை பற்றி ஏன் கேள்வி எழுப்ப மாட்டாங்க? இன்னைக்கு தேவை என்ன இருக்கு? இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. அதுதான் இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 3 months. 3 months, ஹார்ட்லி 3 to 4 months இருக்கு. இப்போ போய் நான் பாஜக, இப்போ திமுக வேணா பாஜக நரேட்டிவ் இங்கே எடுத்து வருங்க. அவங்களுக்கு ஊழல்ன்றதுனால அதிமுகவை சொல்ல முடியாது. அதிமுகவை என்ன சொல்லி விமர்சிப்பாங்க அவங்க? ஊழல் கட்சி அடிமை பாஜக எவ்வளவு தூரம் தான் சொல்ல முடியும்? அடுத்தது இங்க பண்ண ஊழல் சொல்லுவாங்க. இவர் ஊழல்னு ஊன்னு வாய் எடுத்தாலே அவர் திருப்பி தாங்க கன்னடிய பாருங்கன்னு காட்டிடுவாரு. புரியுதுங்களா? 2 கட்சிகளும் ஊழல்ல ஒன்றைக்கு ஒன்று மிஞ்சியது இல்லை. அப்ப அந்த ஊழலை இங்க சொல்ல முடியாது. அப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்லாம பாஜக தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த ஏடிஎம்கேன்ற வார்த்தையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லலாம்ல. அடுத்த கேள்வி வருது இல்ல சார், அதாவது தீய சக்தி திமுகன்றாரு. அது ஏன் தீய சக்தி அதிமுக இன்னும் தெளிவா சொல்லுங்கன்றாங்களே சார். இல்ல ஏன் தீய சக்தி அதிமுகன்னு சொல்லணும்? அதிமுக இவருக்கு ஏதாவது பாதகம் பண்ணியிருக்கா? அதிமுக ஆட்சியில இருந்து இவரை முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா? இவர் கட்சியை காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்களா? அப்போ அதையும் நீங்கள் வந்து அந்த எப்போதுமே அந்த ஒரு போர்ஷனை மட்டும் பார்த்தா நமக்கு விளங்காதுங்க. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஃபுல் லெங்க் எடுத்து பாருங்க. நான் எதுக்கு எம்ஜிஆர் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொன்னார், எதுக்கு ஜெயலலிதா அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னார், இவ்வளோ ஹார்ஷாக வந்து அவங்கள விமர்சிக்கணுமா? கொஞ்சம் சாஃப்டாக கூட இருக்கலாமே. ஏன் இவ்வளோ கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் யோசித்தேன். எனக்கு இப்போதான் தெரியுது திமுக தீய சக்தின்ட்டு. ஆமாம் சொன்னார். ரைட்டா? இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இப்படி பார்ப்போம், இந்த சினாரியோ பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின், திரு மு.க. ஸ்டாலின், திரு மேடம் துர்கா ஸ்டாலின், அதுக்கப்புறம் திமுகவில் உள்ள பலர் விஜய்க்கு அறிமுகம் இல்லாதவங்களா? ஓகே, எல்லாரும் அறிமுகம். 2 பேரும் நட்போட இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னே சொல்லலாம். இருக்கலாம்ல. அப்போது விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் வளர்றான்னு தெரிஞ்ச உடனே அவங்க முகங்கள் எப்படிலாம் மாறுது. ஏன்னா நீங்கள் நான் ஒரு வருஷம் தானே என் கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, சிரிச்சிருந்தீங்க, வீட்டுக்கு வந்தீங்க, பேசினீங்க, தளபதி நீங்கள் அது நீங்கள். நீங்கள் நான் கட்சி ஆரம்பித்து வளர்றேன்னு எனக்கு இவ்வளோ இன்னலாம் கொடுப்பீங்க நீங்கள். ஓகே, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ பிரச்சனை எனக்கு கொடுப்பீங்க. அப்போ எனக்கு இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? அதை எம்ஜிஆருக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? அதை விஜய் புரிஞ்சுக்கிட்டாருன்றீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இவங்க எவ்வளோ டேஞ்சரானவங்க அப்படின்ட்டு. அதனால தான் தீய சக்தின்னு சொல்கிறாரு. வந்து அதிமுக இதுக்கு அவர் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் இருந்தாலும் சரி, அவங்க வந்து 19 கருணாநிதியை தான் தீய சக்தின்னு சொன்னாங்க. திமுகன்ற ஹோலா சொல்ல தீய சக்தின்னு தான் சொன்னாங்க. ஓகே, கருணாநிதி தீய சக்தின்னு சொல்லுவாங்க. திமுக as a பார்ட்டி, எவ்ரி பார்ட்டி ஹேஸ் டிஎன்ஏங்க. அந்த டிஎன்ஏ அப்படி தான் செயல்படும். அடுத்தபடியாக வந்து முக்கியமான விஷயத்துக்குலாம் நிறையா பார்த்தீங்கன்னா, இப்போ கூட மாணவர்கள் வந்து அந்த பள்ளி மாணவர்கள் ஒரு காம்பவுண்ட் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு, இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்புன்ற பல விஷயத்தில் வந்து விஜய் வந்து அறிக்கையே கொடுக்க மாட்டாரு. அவங்க செகண்ட் லீடர்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்கன்ற அந்த குற்றச்சாட்டு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லா விஷயத்தையும் சிஎம் அறிக்கை கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு செகண்டரி லீடருக்கு வேலை தான் என்ன? விஜய்க்கு வந்து அறிக்கை கொடுத்துட்டே இருக்கிறதா வேலையா? இப்போ எல்லா அறிக்கையும் முதல்வர்கிட்ட வருதா? இல்லை, அப்படிலாம் கிடையாதுல்ல. அதுக்கு அவங்க கருத்தை தெரிவிக்கிறாங்களே இல்லை, அதான் முக்கியம். சரி சார், இந்த ஈரோடு பரப்புரை வந்து இவ்வளோ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அதாவது ஜனவரியில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து சின்னத்தை அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்களே சார், அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சார்? இன்னொரு அடையாளம். எப்படி தாவேக்கா கொடி போன்ற சின்னமும் ரொம்ப முக்கியமான அடையாளம். அது நல்ல விஷயம் தான். சார், இந்த ஈரோடு பரப்புரை வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது சார்? குறிப்பாக திமுக எந்த வகையான அச்சத்தை ஏற்படுத்து? தமிழக அரசியலே ஒரு ஆட்டங்கான வச்சிருக்கீங்க அந்த பேச்சு. அந்த மக்களோட ஆர்ப்பரிப்பு, அது ஆர்ப்பரிப்பு ரொம்ப முக்கியங்க. ஓகே, நீங்கள் சும்மா வந்து 1,00,000 பேர் வரலாம், உட்காந்து தொம்முன்னு உட்காந்து இன்னும் கை தட்டிட்டு கிளம்பி போகிறான்னு வைங்களேன், காசு வாங்கிட்டு. அது வேஸ்ட்டு. அவன் பேச்சை கேட்டானா, கீழே உட்காந்து சீட்டாடினானா, ஃபோனை நோண்டி இருந்தானா, யாருக்கு என்ன தெரியும்? புரியுதுங்களா? பட் இதில் ஆர்ப்பரிக்கிறாங்களா, மக்கள் ரியாக்ட் ஆகிற பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அந்த ஸ்பீச்சில்? கரெக்டாக 11 மணிக்குன்னு சொன்னால் காலைல 6 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டே வந்து உட்காந்தாங்க சார். அதை நியாயப்படுத்த முடியுமா சார்? அதை இது நீங்களும் நானும் நான் நியாயப்படுத்த முடியாதுங்க. அவங்களோட விருப்பம் அது. அவங்க விருப்பத்தை நீங்கள் எப்படி தப்பு சரின்னு சொல்ல முடியும்? இல்லை, சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுல்ல. இல்லை, இருந்தாலும் ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி இல்லைங்க. அசம்பாவிதம் எதனால் நடந்தது? அவங்க கொடுத்த இடத்தால் நடந்தது. அதற்கும் அந்த இப்போ நாகப்பட்டினத்தில் விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு? ஏங்க, நான் நின்று மக்களை சந்தித்து பேசுறதுக்கு கொஞ்சம் பெரிய இடம் கொடுங்க அப்படி தானே கேட்குறாங்க.
அதை தானே எல்லா டைம்லையும் முன் வச்சுட்டு இருக்காரு. அதை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ தானே உங்களுக்கு பெரிய இடமா கொடுக்குறீங்க. பெரிய இடம் இடம் தாங்க சிக்கல். ஆனால் அந்த இடத்த நீங்கள் சிக்கல்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து நாற்காலி போடல, பசங்க தண்ணி கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் சொல்லிட்டு யார் இருக்காங்க. சொன்னாங்க? பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்களா? பார்ட்டிசிபென்ட் சொல்ல வரல, பார்ட்டிசிபென்ட் சொன்னாங்களா? பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் தான் மறு வச்சுட்டு வருவார் ஒருத்தர். வீடியோவில் ஒருத்தர் பேசுவார், ரேடியோவில் ஒருத்தர் பேசுவார், மீடியாவில் ஒருத்தர் பேசுவார். அந்த பரு வச்சவரெல்லாம் விடுங்க. மக்கள் குறை சொன்னார்களா? இல்லை. அங்கே அவள் போகும்போதே தண்ணி பாட்டில், ஜூஸ் பாட்டில் அவன் ஒரு தன்னால் முடிஞ்சதை மக்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்களே. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நீங்கள் எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட சொல்லி தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ நாள் போராடுறாங்க, சூசைடல் போராட்டம் நடத்துகிறாங்க, அவங்கள கொஞ்சம் அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு எதுவும் வாய் திறக்க மாதிரி வாய் திறக்க மாட்டாங்களே. இப்போ என்ன செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு வாய் திறந்து பேச சொல்லுங்கள். மக்கள் போராட்டம், நீ வேலை கொடுன்ட்டு. நீ தண்ணி கொடுக்கலன்னு கவலைப்படுறியா? அவங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு கவலைப்பட்டாங்களா இவங்க? அதை பற்றி எதுவும் அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் பற்றி நிறைய பேசணும் சார். இன்னைக்கு இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.